எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சி, அதாவது வந்து மக்கள் நலத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 விதமான கேட்டகரிக்கு 8th எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நலவாழ்வுத்துறையில இருந்து பாத்தீங்கன்னா 4 விதமான கேட்டகரிக்கு 8th+ வந்து எனி டிகிரி இல்ல டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிருங்க, உங்களோட அப்ளிகேஷன் நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட ஏஜ், அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஜி முடிச்சிருக்கீங்களா பிஜி முடிச்சிருக்கீங்களா அதோட டீடைல்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை டிகிரி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதோட டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டீடைல்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். அட்ரஸ் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அடுத்து வந்து உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்க ஏதோ ஒரு கேட்டகரி வந்து அவைலபிளாக இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கோட் போட்டுருங்க. ஸோ உங்களோட பிளேஸ், அப்புறம் டேட், உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. ஸோ சிக்னேச்சர் போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டில் கீழே இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோகிராஃப் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி இல்லை 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரியா 10th இல்லை டிகிரி அதுக்குரிய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து தமிழ் வழியில் தான் படிச்சீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து ஹையர் செகண்டரி இல்லை SSLCக்குரிய மார்க் ஷீட் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருந்தால் அதோட டீடைல்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரூஃப் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அனுப்பணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மருத்துவம் மற்றும் ஊரக நல பணி அலுவலர், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், நேரு பஜார், சிவகங்கை, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடியாலஜி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் ஆடியாலஜி சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா மாதம் தரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தா போதும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் DCE அது வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 13,500 ரூபாய் சேலரியா தரான்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ரேடியோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MRB படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க BSCல. ஸோ 13,300 ரூபா வந்து சேலரியா தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி. ஸோ இதுக்கு வந்து 8th படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. 8,500 ரூபாய் வந்து சேலரியா வந்து தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2024 முதல் 15/7/2024 அன்று 5 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க தாராளமா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ணி போடலாம். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணது மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகுதி வந்து இருந்தா கண்டிப்பா வந்து அவங்க வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.